கிறிஸ்துவுகளின் கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் புதிய கிருபைகள் நன்மைகளை கொடுத்து தாங்குவாராக. சமீபத்தில் இங்க இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் நண்பர் ஒருவரை பார்ப்பதற்காக. நான் போன பொழுது அங்கே ஒருவர் உள்ளே வந்தார். அங்கிருந்தவங்க சொன்னாங்க, இவர் டைட்டிஷியன் என்று சொன்னார்கள். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் இட்லி சாப்பிட்டீங்களா, இது சாப்பிட்டீங்களா, பயிறு சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனார். அப்புறம் மத்தியானத்துக்கு இதை சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இவங்க சொன்னாங்க, நான் என்ன சாப்பிடணுங்கிறத அவர் தீர்மானித்து சொல்லுவார். அதை நான் சாப்பிட்டேன்னா நான் விரைவில் பூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். பேலன்ஸ் டயட் வேண்டும் வாழ்க்கையில். பேலன்ஸ் டயட்டுக்காக இந்த டயட்டிஷியன் சில குறிப்புகளை கொடுக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 104ஆம் சங்கீதத்தில் 14வது 15வது வசனத்துல இப்படி வருகிறது, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகள் முளைப்பிக்கிறார். 15வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். என் ஆண்டவர் ஒரு நல்ல டயட்டிஷியனாக இருந்து தன்னுடைய படைப்புகளுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து அவற்றை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நான் அனுபவிப்பதற்காக சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிறவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். பாருங்கள், சகலவிதமான நன்மைகளையும் தருகிறார். எப்பொழுது எது தேவையோ அதை சம்பூர்ணமாய் தருகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, இங்கு பாருங்கள், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிடப்படுகிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆண்டு கொள்ளும் பொழுது என்னுடைய முகம் கலையாக மாறிவிடுகிறது. என் ஆண்டவர் என்னை நடத்துகிற விதங்களை தீர்மானிக்கும் பொழுது, என் ஆண்டவரின் இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கும் பொழுது என் தேவனுடைய வார்த்தையை நான் உட்கொள்ளுவேன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின் வாழ்வு என் வாழ்க்கைக்கு வெற்றியை தருகிற ஒன்றாய் காணப்படும். அன்புக்குரியவர்களே, இறைவன் பேலன்ஸ் டயட்டை தருகிறார், பரிசுத்த ஆவியை தருகிறார். தேவனுடைய வார்த்தை என்பது அப்பமாய் காணப்படுகிறது. இந்த இரண்டிலும் நாம் பலப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சரி செய்யப்பட்ட, சமன் செய்யப்பட்ட, சரிவிகித ஆன்மீகத்தில் வளர்கிற ஒரு வாழ்க்கையை தரும். அந்த கிருபைகளை தேவன் கொடுத்தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சுவாமி. சரிவிகித உணவிலே கர்த்தாவே நாங்கள் பலப்பட உம்முடைய ஆன்மீக வார்த்தைகளை உட்கொண்டு பரிசுத்த ஆவியான தூண்டுதலை பலப்பட்டு நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேள் பிதாவே, ஆமென்.